அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான ப்ராக்கோலி யூஸ் பண்ணி இடியாப்ப கொத்து பண்ணலாமா? ப்ராக்கோலி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வெரைட்டியாக பண்ணி கொடுத்து தான் ஆகணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து கடுகு, சீரகம், சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ண ப்ராக்கோலியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டோம்னா ஆனியனும் ப்ராக்கோலியும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ப்ராக்கோலி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம பூண்டை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் போடும்போதே பூண்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கருகிரும், அப்புறம் ஸ்மெல் ரொம்ப அடிக்கும். அதனால பூண்டை கொஞ்சம் தக்காளிக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கிளறிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மசாலா எல்லாம் ஆட் ஆகிற மாதிரி முட்டையை நல்லா கிளறிக்கலாம். இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இடியாப்பத்தை கொஞ்சம் உதுத்து விட்டு நம்ம முட்டை மசாலா கூட சேர்ந்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போது இடியாப்பத்தோடு நல்லா மசாலா சேர்கிற மாதிரி கரண்டியால் முன்ன பின்ன எடுத்து போட்டோம்னா நமக்கு நல்லா எல்லாமே சேர்ந்து ஒன்றாகி வந்துடும். இதில் கொஞ்சம் பெருசாக இருக்க ப்ராக்கோலி, முட்டை பீஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கரண்டியால் குத்தி குத்தி விட்டோம் அப்படின்னா அது எல்லாமே குட்டி குட்டியாக ஆயிரும். காலிஃப்ளவரை குழந்தைங்க எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த ப்ராக்கோலியை சுத்தமாக ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஆனால் அதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. குழந்தைங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏமாத்து வேலை பண்ணி கொடுத்து தான் ஆகணும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ப்ராக்கோலி இடியாப்பு கொத்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை என் பசங்களுடைய டிஃபன் பாக்ஸுக்கு நான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.